இன்றைக்கி நம்ம காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் எண்ணெயை நம்ம சூடு பண்ணிக்கிறோம். அதில் பூண்டு பூண்டு கொஞ்சம் நல்லா தட்டி போடணும். அது வதங்கினோடனே கடுகு, வரமிளகா எல்லாம் போட்டு தாளிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதில் வதக்கணும். அது நல்லா மொறுன்ற வதக்குற அளவுக்கு வதக்கணும். வதக்கி முடிச்சோன்னே அதில் கொஞ்சோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தணும். சேர்த்ததுக்கப்புறம் 100 கிராம் பொட்டுக்கடலையும் 100 கிராம் நடக்கடலையும் அதில் போட்டு நல்லா சேர்த்தி வதக்கிக்கலாம். இப்போ நான் நடக்கடலையை சேர்த்துறேன். பொட்டுக்கடலதுக்கப்புறம் நடக்கடலையை நம்ம போட்டு அதுலேயும் 2 சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு அந்த கல்லைங்களுக்கு ஏற்ற அளவு சிறிதளவு உப்பு சேர்த்திக்கணும் அளவாக. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பொரியை நம்ம அதுக்குள்ளே போடுறோம். இப்போது பொரியையும் போட்டு நல்ல இதோட நம்ம இதெல்லாம் கலந்து விடுறோம். கலந்து ஒரு நல்லா 5 மினிட்ஸ் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கலந்து விடணும். பாருங்கள் நான் எப்படி கலக்கிறேன்னு. அதே மாதிரி எல்லோரும் நல்லா ஃப்ரையாக கலக்கிக்கணும். ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதில் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டால் லைட்டாக கடலைகள் சேர்த்ததுனால பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணும்போது அதனால் சுவையாக மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.